வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலி மேரா எஸ்ஏ ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சார்லஸ் தோட்டம் கம்பவுண்ட் டியூ தைப்பிங் பேரால் இருக்கின்ற தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருந்தேன். 677வது ஆலயமாக இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வரும்போது ஆலயம் மூடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆலயத்தோட ஃபோன் நம்பர் எடுத்து நம்ம கான்டாக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். அவங்க தாராளமாக கோவிலில் பின்புறத்தில் இருக்கிற அவங்களோட ஆதி மரத்துலேருந்து ஒரு படி மண் எடுத்துக்குன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த பயணத்தை பார்த்தோமா, 678வது ஆலயமாக அருள்மிகு தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த ஆலயம் கலும்பாங் என்ற ஒரு ஏரியாக்குள்ளே இருக்குது. பாகன்சரை ஆளுக்கு கலும்பாங் தோட்டம், கலும்பாங் சொன்னாலே தெரியுமா, அவ்வளோ ஃபேமஸான ஒரு எல்லையிலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருக்கேன். நான் வரும்போது இந்த அம்பாளோட ஆலய நிர்வாகத்தை கேட்டிருந்தேன், ஒரு படி மண் எடுத்துக்கிறோம். அவங்க தாராளமாக எடுத்து சொன்னாங்க. இன்னொரு கோயிலுக்கு எங்கள் மண் கொடுக்கறது எங்களுக்கு பெருமைன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோடு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆலயத்துக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சுயம்பு புத்து இருக்குது, அதை இன்னமும் வச்சு பராமரிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு அழகான கம்பவுண்ட், அழகான தெய்வம் அம்பாளை பார்த்தீங்கன்னா ஒரு மனித ரூப உயரத்துக்குள்ள அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதுவும் பழங்காலத்து சிலையை இன்னமும் பராமரிச்சுக்கிட்டு வராங்க. இதை பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. கருமாரியம்மனோட வழிபாட்டுக்காரங்களுக்கு தெரியும் அம்பாளோட மகிமையே தனிப்பட்ட மகிமை. கலும்பாங் தோட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய வரலாறே இருந்திருக்கு. அந்த வரலாறு பல பேர் பல விதத்தில் பல கோணத்தில் சொல்லியிருக்காங்க. முன்பு இந்த இடத்த டெபாட் மாரி இறக்கியிருப்பாங்களாம். இந்தியர்கள் இந்த இடத்துலேருந்து தான் பிரித்து டிவிஷன் பை டிவிஷனாக கொண்டு போவாங்களாம். அதை ஒட்டி இன்னொரு ஆலயம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்துக்கு ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி, இந்த எல்லையிலே 5 கோவில் இருக்கு. 5 கோவிலும் தனிப்பட்ட முறையில் மண் எடுக்கிறது பெரிய விசேஷம் தான். திரௌபதி அம்மன் ஆலயம் இது முன்னாடி நான் மோரி போயிருந்தேன், எனக்கு மண் கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் மலக்கோப் போயிருந்தேன், எனக்கு மண் கிடச்சிருந்துச்சு. 3ஆவதா இன்னொரு ஆலயத்துக்கும் திரௌபதி அம்மன் ஆலயத்துக்கு போயிருந்தேன், அவங்களும் மண்ணு கொடுத்துருந்தாங்க. இப்போ 4வது ஆலயமாக இந்த ஒரு இடத்துல இந்த பாகன்சராயில் இருக்கிற இந்த ஆலயிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது எனக்கு மிகப்பெரிய விசேஷமாக தான் நான் கருதுறேன். நிறைய திரௌபதி அம்மன் ஆலயங்கள் இருக்குது, சிறிய ஆலயங்கள் இருக்குது, பெரிய ஆலயங்கள் இருக்குது. பட் அவ்வளோ தூரத்துக்கு ஃபேமஸ் இல்லாத காரணத்தினால அந்த ஆலயம் அப்படியே சின்னதாகவே வச்சு வழிபட்டுக்கிட்டு வராங்க. ஆனால் இந்தமாரி எஸ்டேட்டில் இருக்கிற ஆலயங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆலயத்தோட காம்பவுண்டும் பாருங்கள், ஆலயத்தோட தெய்வத்தையும் பாருங்கள், ஆலயத்தை சுற்றி எல்லாமே அந்த விஷயங்கள் அழகாக கெசட் பண்ணி வச்சுருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. திரௌபதி அம்மனுக்கு எப்போதும் பூக்குழி விழா தான் நடப்பாங்க. ஸோ இந்த இடத்துலையும் பூக்குழி விழா இருக்குது. அதே நேரத்தில் துரியோதரனை மண்ணில் வச்சு செஞ்சுருக்காங்க, பஞ்ச பாண்டவர்களை வச்சுருக்காங்க, அர்ஜுனனை தனியாக ஒரு சிலையாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகான விஷயம் மக்களுக்கு தெரியணும். மக்களும் இந்தமாரி ஆலயங்களுக்கு அவங்களோட வரலாறுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த ஆலயத்தை கொண்டாடணும். நமது ஆலயம் நாமே பராமரிப்போம் என்ற ஒரு கொள்கைக்குள்ளே தான் இந்த ஆலயத்தெல்லாம் இன்னும் அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் மக்கள் இல்லாத பட்சத்தில் இந்த ஆலயம் வெறும் ஆலயமாக தான் இருக்குது, ஆலயத்தை கொண்டாடுற நிலைமையில் இல்லை. ஸோ அதே நேரத்தில் கண்டிப்பாக விழாக்கள்லாம் குறைஞ்சது 2000 பேர் மக்கள் வருவாங்களாம். ஆனால் சாதாரண நாட்களில் ஆள் இல்லை. காரணம் இந்த எஸ்டேட்குள்ளேயும் ஆள் இல்லை தான். இந்த ஆலயத்தை ஒட்டி இன்னொரு 4 ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதியும் கிடச்சிச்சு. கோவிலுக்காரன்னு சொல்லியிருந்தேன், இது தனிப்பட்ட முறையில் தான் எடுக்கணும்னு. அடுத்து 680வது ஆலயமாக ஸ்ரீ காளியம்மன் ஆலயம். இந்த ஆலயம் திரௌபதி அம்மன் ஆலயத்து பின்புறத்தில் தான் வச்சுருக்காங்க. காரணம் இவங்கெல்லாம் அசைவமாக இருக்கிறவாசி. இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் படையில் போட்டுட்டு போகலாம். ஆனால் கோயில்காரன்ட்டு ஒரு தகவல் தெரிவிச்சுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆலயத்தொட்டி, அதாவது அம்மன் ஆலயத்து பக்கத்துலேயே பார்த்தோமா ஒரு முனீஸ்வரர் ஆலயம் இருக்குது. முனீஸ்வரர் பக்கத்திலே ஜடாமுனி இருக்காரு, சங்கிலி கருப்பர் இருக்காரு, மதுரை வீரன் இருக்காரு. இந்தமாரி நிறைய சிறு சிறு தெய்வங்களை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. முனீஸ்வரர் சைவமாக இருக்கிற வாசி அவருக்கு சைவ படையெல்லாம் கொடுத்துருவாங்க. மெத்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக அசைவ படையல் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு உத்தரவு இருக்குது. இதுவும் தனிப்பட்ட முறையில் நீங்களே பூஜைகள் செஞ்சு நீங்களே படைச்சிட்டு போயிடலாம். ஆனால் கோவில்காரன்ட்ட ஒரு வாட்டி தகவல் தெரிவிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. 681வது ஆலயத்தோட ஸ்தல விருட்சம் மரத்துலேருந்து எனக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயத்தை ஒரு வடக்கு திசையில் போய் போகும்போது இன்னொரு ஆலயம் இருக்குது. சுயம்பாக எழுஞ்சு வந்தவங்க 682வது ஆலயம் ஸ்ரீ நாகம்மாள் ஆலயம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா இந்த சுயம்பை பாருங்களேன், தானாகவே இன்னமும் வளர்ந்து வராங்க. அதே நேரத்தில் அவங்களுக்குன்னு ரேணுகா தேவியோட முகத்தை வச்சு வழிபட்டுக்கிட்டு வராங்க. இந்த ஆலயத்தை வேண்டி வரவங்க, குழந்தை பாக்கியம் வேண்டி வரவங்களும் சரி, மெத்த விஷயங்கள் அவங்களுக்கு சார்ந்து இருக்கிற விஷயங்கள்
நாகதோஷத்துக்கு கழிக்கிறதா இருந்தால் கூட இந்த ஆலயத்தில் வந்து வேண்டிட்டு போகலாமா, கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊர் மக்களுக்கு இந்த ஆலயம், அந்த குறிப்பாக இந்த நாகம்மாள் ஆலயம் வந்து மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு ஆலயம் தான். இந்த ஆலயத்தோட புத்து மண் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, தாராளமாக எடுத்துக்குங்க சொல்லியிருந்தாங்க. சிம்ஸ் எல்லா ஆலயத்துக்கும் திரௌபதி அம்மன் தான் இன்சார்ஜாக இருக்கிற ராசி. ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு தடவை அனுமதி கேட்குறேன். கடைசி ஆலயமாக இந்த எல்லையில் ஸ்ரீராமர் ஆலயம் 683வது ஆலயத்திலேருந்து அவரோட துளசி மடத்திலேருந்து ஒரு பிடி மண் கிடச்சிச்சு. இந்த ஆலயத்தை சுற்றி அழகான ஒரு பெரிய கொம்பவுண்ட், அதே நேரத்தில் ஏறத்தாழ ஒரு 30 மயில்கள் வளர்க்குறாங்க. அதே இந்த மயில்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்காக உங்களோட காணிக்கையை நீங்கள் கொடுக்கலாம். அதே நேரத்தில் இந்த மயிலுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்களோட ஆலயத்துக்கு வாங்கிட்டு போய் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இன்னொரு முருகர் கோயிலுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கறதா இருந்தால் கூட இந்த ஆலய நிர்வாகத்தை நீங்கள் அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தருவாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அழகான மயில்கள், அவ்வளோ பெரிய பெரிய மயில்கள் அழகாக பராமரித்து கொம்பவுண்டில் வச்சு சாப்பாடு போட்டு வராங்க. ஆனால் மக்கள் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு குறைவான வருமானம் தான். இந்த மயில்களுக்கு வந்து வாரத்துக்கு வந்து ஒரு 150 ரிங்கெட்டுக்கு வந்து செலவு வருதான் சாப்பாடுக்கு மட்டுமே. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை இந்த கோவில்காரங்கிட்ட நீங்கள் தொடர்பு செஞ்சு நீங்கள் உங்களோட காணிக்கையை கொடுக்கலாம். கோவில் பூஜாரி சரி, கோயில் நிர்வாகம் சரி, கோயில் தலைவரும் சரி ரொம்ப அன்போடு எங்களை வர வச்சு நிறைய விஷயம் இந்த கோயில் சார்ந்து இருக்க தகவலை கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் கோயில் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட அன்பும் ஆதரவும் எப்போதும் எங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் எங்களோட அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு இருக்கும். இந்த அம்பாலோட சாட்சியாக 5 புலி மண் அவங்கக்கிட்டே வச்சு அவங்களோட ஆசீர்வாதம் வழியாக தான் நாங்கள் எடுத்திருந்தோம். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு பழமையான முன்னீஸ்வரர் கோவிலேருந்து எடுக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தாங்க. 684வது ஆலயமாக ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம் பழைய கலும்பாங் சொல்கிற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் போகிற பாதையில் பார்த்தோம்னா முள்ளே முட்டி அளவில் இருந்துச்சு. எப்பயாச்சும் பூஜைகள் நடத்துகிறதா இருந்தால் தான் இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணுவாங்களாம். அதுவும் தூரத்துலேருந்து பார்த்தா இந்த ஆலயம் தெரியாது, பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது இங்கே ஒரு பெரிய ஆலயம் இருக்குன்னு. இந்த ஐயாவை பாருங்களேன், ஒரு சிலை வடிவம் கிடையாது, ஒரு கல்லில் செதுக்கின ஒரு சிலை வடிவமாக தான் இருப்பார். பார்க்கவே ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த ஐயனுக்கு குறைஞ்சது 100 வயசுக்கு மேலேக்கே அவங்களோட சைன் போர்டில் கெசட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஐயனோட வடிவத்தை பாருங்கள், ஒரு கல்லில் ஒரு ரூபமாக தோன்றி அதுக்கு வண்ணம் தீட்டி அதை வழிபட்டுக்கிட்டு வராங்க. பழைய கலும்பாங் முன்னீஸ்வரர் சொன்னாலே பலருக்கும் தெரியுமா, பல விசேஷங்கள்லாம் இந்த ஆலயம் நடந்திருக்கு. பல வித்தியாசமான ஒரு அனுபவங்கள்லாம் நிறைய பேர் இவரை வணங்கிட்டு போயிட்டு அனுபவிச்சிருக்காங்களாம். 1843 உருவான இந்த ஒரு பழைய முனீஸ்வரரை இன்னும் மக்கள் வணங்கிட்டு வராங்க. அவரோட ஆலயத்திலேருந்து ஒரு புடி மண் எடுக்கிறது நினச்சி பாருங்களேன், அவ்வளோ விசேஷம், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட பயணம் நாளை பாகான் சராயை நோக்கி தொடரும். நீங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.